ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ரத யாத்ரா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை. அதோட விஷயங்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, குருநாதர் அருளிய முறைப்படி பாருங்களேன். முதல்ல இந்த குரோதி ஆண்டோட ஆணி மாதம் வளர்ப்பிறை துதியை ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேளையில் இந்த ரத யாத்ரா இருக்குது. இப்போது ரத யாத்ரா அப்படின்னும் போது எப்பொழுதுமே இந்த விஷயங்கள் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். என்ன இது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சூரிய பகவானோட ரதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தேரை ஓட்டுபவரோட சாரதியோட திருநாமம் அருணன் அப்படின்ற ஒரு விசேஷமான திருநாமம். அருணமூர்த்தி அவர் தான் சூரிய ரத சாரதி. அவர் ரொம்ப விசேஷம். அவரோட விளக்கங்கள் புராணங்கள்லாம் அலாதி நிறைய இருக்குது. ஏன்னா பாதி தேகம் அவருக்கு ஸ்வர்ணமயமாகவே இருக்கும். அப்பேற்பட்டவர் அவர். ஏன்னா சூரிய பகவான் எவ்வளோ வேகமாக சஞ்சாரம் பண்ணுறவர். அவரோட ரதத்தை ஒருத்தர் இயக்குறாருன்னா அவரோட தவம் எப்பேற்பட்டதாக இருக்கும். சரி, அவரோட திருமகன், அவரோட தவ புதல்வன், அவர் பேர் தான் பிழிஞால சக்கர தேவர் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான தேவர் அவர். ஏன்னா அருணமூர்த்தியோட புத்திரன் அவர். அந்த பிழிஞால சக்கர தேவர் இருக்கார் இல்லையா, அவர் யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சக்கர உபாசனையில் ரொம்ப விசேஷமான ஒரு கை தேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லலாமா. சக்கரோபாசனைனா நிறைய சக்கரோபாசனைகள்லாம் இருக்கும். இந்த சுதர்சன சக்கரா, ஸ்ரீவித்யா சக்கரம், அப்புறம் இந்த மேரு சக்கரம், அர்த்த சக்கரம் அப்படின்ட்டு நிறைய சக்கரங்களில் வேல் சக்கரம் அப்படி போயிட்டே இருக்கும். அது இந்த மாதிரி அனைத்து விதமான சக்கர உபாசனை, சக்கரங்களோட பூஜைகளில் ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு பெரிய தேவமூர்த்தி அவர். அவர் தான் இந்த பிள்ளைஞால சக்கர தேவர். இவரோட இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, எல்லா யுகங்களுக்குமே, நாட் ஒன்லி கலியுகம், எல்லா யுகங்களுக்குமே இவர் என்ன அனுகிரகம் பண்ணுறாரு இந்த பிழிஞால சக்கர தேவர் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நம்ம குழந்தைங்களோட நல்ல ஒழுக்கம், ரொம்ப நல்ல குழந்தைங்களா. ஏன்னா எல்லா பெற்றவங்களுக்குமே என்ன விரும்புகிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, நல்ல குழந்தைங்களா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பேர் எடுத்துன்னு நல்லபடியாக வாழணும். வேறு யாராவது வேறு எதையும் நினைப்போமான்னா, மோஸ்ட்லி நல்ல பெற்றவங்க வேறு எதையுமே யோசிக்க மாட்டாங்க. தன் குழந்தைகள் பேர் சொல்லும் பிள்ளையா, 4 பேருக்கு உதவுபவனா, குறிப்பாக தாய் தந்தையரோட பேச்சை கேட்டு நடப்பவனா அப்படிலாம் தான் விரும்புவாங்க. அதுதானே உத்தமம். ஸோ அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி தான் இந்த பிழிஞால சக்கர தேவர் அப்படின்ட்டு வாத்தியார் நமக்கு குறிப்பெடுத்து கொடுக்குறாரு. இந்த பிழிஞால சக்கர தேவர் அவர் எப்படி அவரோட அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த ரத யாத்ரா. இந்த ரத யாத்ரா அந்த நாட்களில் அருணமூர்த்தியோடவே சுவாமி இந்த பிழிஞால சக்கர தேவரும் யாத்திரை மேற்கொள்கிறார் அந்த சூரிய ரதத்தோட. அப்போது அன்றைக்கி யாரெல்லாம் பூமியில் ரத உற்சவம், அதாவது ரத உற்சவம் மீன்ஸ் பெரிய தேரெல்லாம் உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் பிரம்மோற்சவ காலத்தில் தான் நடக்கக்கூடியது. பட் ஆனால் தங்கத்தேர் உற்சவம்ன்ட்டு ஒன்று உண்டு. இந்த தங்கத்தேர் எப்போன்னா யாரோட பிரார்த்தனைக்காக அந்த கோயில்களில் அந்த ரதத்தை விடுவாங்க, தங்க ரதம். அப்படி அந்த தங்கத்தேர் உற்சவம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இந்த பிழிஞால சக்கர தேவர் பிரசன்னமாகி அங்கே அந்த அவங்கவுங்க யாரெல்லாம் இதுக்கு கைங்கரியம் பண்ணாங்களோ, இல்லை யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ, ஈவன் எல்லா குழந்தைங்களுக்குமே நல்ல ஒழுக்கத்தோட நல்ல குழந்தைங்களாக இருப்பதற்கு சுவாமி பெரிய அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத யாத்திரை போன்ற நாட்களில் இந்த கும்பகோணம் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் வாத்தியார் ஏதோ சொல்லியிருக்கார், சக்கரப்பள்ளி சம்திங் ஒரு கோயில். ஆமாம், சக்கரப்பள்ளி கரெக்டு. ஸோ அங்கே போயிட்டு கூட இந்த சக்கர வடிவத்தில் இருக்கக்கூடிய முறுக்கு,
ஜிலேபி, அதிரசம் போன்ற உணவுகள்லாம் தானம் பண்ணுறது கூட அந்த குழந்தைங்கள்லாம் தான் தோன்றி தனமாக வளருதே அப்படின்ற வேதனையில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் மனசு மாறி நல்ல நிலைக்கு வருவானுங்க, பெற்றவங்க பேச்சை கேட்பானுங்க. அதுக்கும் இந்த ரத யாத்திரை நாளும் ஒரு பேருதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மருதாணி கைகளில் விற்கக்கூடிய ஒரு விசேஷமான காலங்கள்லேயே இந்த ரத யாத்திரா இருக்குது. ஏன்னா மனதில் சக்கரவாளம்ன்ற ஒரு பகுதி சுத்தம் அடையக்கூடிய ஒரு நாட்களில் இந்த ரத யாத்திரா நாட்களும் ஒன்றா. அதனால் கைகளில் மருதாணி வைக்கும்போது நிறைய சக்கரங்கள்லாம் நல்லா ஆக்டிவேட் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சக்கரங்கள்லாம் நிறைய சுத்திகரிப்பு ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்றார். அது மட்டும் இல்லாமல் சக்கரம் சம்மந்தப்பட்ட சக்கரத்தாழ்வார், அந்த மாதிரி பிரயோக சக்கரம் தாங்கிய மூர்த்திகள் இவங்களுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனை பண்ணுவதும் இந்த நாட்களில் ரத யாத்திரா நாட்களில் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையிலையும் ஒரு அமைதியை ஏற்படுத்தி சாந்தம், ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான விஷயமும் இந்த ரத யாத்திரா. ரத யாத்திரா நாட்களில் இந்த ரத உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு குருநாதர் அருளால் அதுவும் ஒன்று கிடைக்குது. ஸோ இது இப்படியே இழுத்துட்டே நிறைய விஷயம் இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு ஒட்டுமொத்தமாக எங்கே தங்க ரதம் உற்சவம் நடந்தாலும் இதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம அடியார்கள் முயற்சி பண்ணால் ரொம்ப உத்தமந்தான். ஏன்னா அந்த தங்க ரதம் அங்கே இப்போ வந்துடுத்துன்னா வச்சிங்களேன், அந்த கோயில்களில் அம்பாலோ சுவாமியை தாங்கிட்டு ஒரு ரதம் புறப்பாடு நடந்துடுத்துன்னா அங்கே பிழிங்கால சக்கர தேவர் நிச்சயமாக பிரசன்னமாவார் குருவர்களால். அப்படி அவர் பிரசன்னமானார்னா அன்னைக்கு அந்த பகுதியில் அந்த நேரத்தில் எத்தனை பேர், எத்தனை பெற்றவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் தரிசனம் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு இந்த பிழிஞான சக்கர தேவர் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த ரத உற்சவத்துக்கு அப்புறம் நிறைய சக்கர வடிவு பார்த்துட்டிங்கன்னா ஜிலேபி, ஜாங்கிரி அண்டு முறுக்கு, அதிரசம் இது எல்லாமே வட்ட வடிவு தானே, சக்கர வடிவில் தானே இருக்குது. இந்த மாதிரியான சக்கர வடிவமாக இருக்கக்கூடிய உணவுகளை தானம் பண்ணுறது இதோட பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும் குருவர்களால். ஓம்.